அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். முருகப்பெருமானின் அருளாலும் அம்மையப்பன் அருளாசிகளாலும் இன்றைய நாள் உங்களுக்கு இனிதான நாளாக அமையட்டும். கந்தனின் கருணையினால் கவலைகளெல்லாம் நீங்க பெற்று இனிதான வாழ்வு பெற இறைவனடி வேண்டிக் கொண்டு திரு அண்ட பகுதி இதில் 131வது வரிகள் முதல் 139வது வரிகள் வரையிலும் விளக்கத்துடன் பார்ப்போம். இந்த திறத்தில் காண்டும் என்று இருந்தோர்க்கு அந்த திறத்தின் அவ்வையின் ஒழித்தும் முனிவர நோக்கி நனிவர கொவ்வி ஆண் என தோன்றி அழியென பெயர்ந்து வாழ்நுதல் பெண் என ஒழித்தும் சேன்வையின் ஐம்புலன் செலவிடுத்து அறுவரை தொறும் போய் துற்றவை துறந்த வெற்றுயிர் ஆக்கை அருந்தவர் காட்சியுள் திருந்த ஒழித்தும் ஒன்றுடன் இல்லை என்ற அறிவு ஒழித்தும். இந்த உபாயத்தால் இறைவனை கண்டுவிடலாம் என்று முயல்பவர்க்கு அந்த உபாயத்திலேயே அங்கு அவன் மறைந்திருந்து காட்சிக்கு எட்டாதவன் ஆகிறான். பேரூக்கத்துடன் உன்னை நன்றாக பற்றி பிடித்து ஆராய்ந்து பார்ப்பவர்க்கு நீ ஆணாக விளங்குகின்றாய், அழியாக விளங்குகின்றாய், பண்பாடு அடைந்துள்ள பெண்ணாக பரிணமிக்கின்றாய், பின்பு இவை யாவையும் கடந்தும் இருக்கின்றாய். ஐம்பொறிகளின் செயல்களை தூர ஒதுக்கி வைத்துவிட்டு அரிய மலைகளின் இடையே சென்று உணவையும் அறவே துறந்துவிட்டு வெறும் குற்றுயிர் பிடித்துள்ள கடுந்தவசிகளுடைய தேங்கிய அறிவுக்கும் எட்டாதவன் ஈசன். அனைத்துக்கும் ஆதாரமாய் முழுமுதற் பொருள் ஒருவன் இருக்கின்றான் என்று ஓர்ந்து கொள்ள இயலாத சிற்றறிவுக்கும் ஈசன் எட்டாதவன் ஆகின்றான். யாரும் அவரை முழுமையாக அறிய முடியாது. அவருக்காக தவமிருந்து அவரை அடைய வேண்டுமென்று கடுத்தவம் புரிந்த தவசிகளுக்கும் கூட முழுமையாக அவரை பற்றி அறிய இயலாத ஓர் தன்மை மிகுந்தவனாக நம் இறைவன் இருக்கின்றார். அத்தகைய தன்மை மிகுந்த நம் இறைவனை நாம் என்றும் மறுத்தலாகாது. தாயை விடவும் மிகவும் பேரன்பு கொண்டவர் நம் ஈசன். அவரின் திருவடி பற்றினாலே நம் வாழ்வில் இருக்கின்ற அனைத்து இன்னல்களும் நம்மை அறியாமலே காணாமல் போய்விடும் என்பதுதான் உண்மை. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சிவசிதம்பரம் தில்லையம்பலம்.